வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 5இல் 11 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. புள்ளிகள் 9,3 7,-1 மற்றும் -1,3 வழி செல்லும் வட்டத்தின் மையம் 4,3 என நிறுவுக. மேலும் அவ்வட்டத்தின் ஆரம் காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? இந்த 3 புள்ளிகள் வட்டத்தின் மீது இருந்துச்சுன்னா அந்த வட்டத்தோட மையம் 4,3 நம்ம நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாம ஆரமும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்க, இதான வட்டத்தின் மையம் Pன்னு எடுத்துக்கலாமா? வட்டத்தின் மையம் P என்க. தரப்பட்ட புள்ளிகள் நம்ம ஏபிசின்னு வரிசையா எடுத்துக்கிட்டோம். அதனால இந்த இடத்துல எண்கள்னு போட்டிருக்கோம். பாருங்க, இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். எக்ஸாம்பிள் நீங்க படம் வரைய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக தான். பாருங்க, இதான் என்னது? வட்டத்தோட மையம் Pன்ற புள்ளி 4,3. இந்த வட்டத்தின் மீது 3 புள்ளி இருக்கு பாருங்க, ஏபிசி. அப்ப Pல இருந்து A, Pல இருந்து B, Pல இருந்து C, இந்த 3 தொலைவுகள் எப்படி இருக்கும்? சமமா இருந்துச்சுன்னா அந்த 3 புள்ளிகளும் வட்டத்தின் மீது அமையும். கண்டிப்பா சமமா தான் இருக்கும். ஏன்னா நிறுவுக. அப்போ P என்ற தொலைவு, PP என்ற தொலைவு, PC இந்த 3 தொலைவும் சமமா இருக்கும். அதுதான் என்னவாக இருக்கும்? வட்டத்தின் ஆரமாகவும் இருக்கும். கணக்கு ஆரம்பிமா. பாருங்க, முதல்ல தொலைவுக்கான ஃபார்முலா எடுத்து. தொலைவுக்கு என்ன ஃபார்முலா? D = square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. சரியா? முதல்ல எதோட தொலைவு கண்டுபிடிப்போம்? PA ஓட தொலைவு கண்டுபிடிப்போமா? பாருங்க, Pன்ற புள்ளி பாருங்க, Pன்ற புள்ளி 4,3, Aன்ற புள்ளி 9,3 தொலைவு கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, தொலைவு. அப்ப PA = ஸ்கொயர் ரூட் ஆஃப், பாருங்க, முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. சரியா? இப்ப பாருங்க, x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர். x2 ஓட மதிப்பு 9, ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு 4 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். y2 ஓட மதிப்பு 3, ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு 3 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இதை சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ல 4 கழிச்சிருமா 5 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். பிளஸ் 3ல 3 கழிச்சா 0 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர்னா 5 2 தடவை எழுதி பெருக்கணும். 5 பெருக்கல் 5 5 25, 0 ஸ்கொயர் பண்ணா 0 தான். இப்ப பாருங்க, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 0 கூட்டினோம்னா 25. நம்ம 25க்கு வர்க்கமூலம் எடுக்கலாம். 25க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 5. இதான் என்னது? P என்ற தொலைவு. சரியா? அதுக்கு அடுத்தது பிபியோட தொலைவு கண்டுபிடிக்கணும். Pல இருந்து P வரைக்கும் உள்ள தொலைவு கண்டுபிடிப்பா. பாருங்க, Pன்ற புள்ளி என்ன புள்ளி? 4,3. Bன்ற புள்ளி என்ன புள்ளி? 7,-1 தொலைவு கண்டுபிடிப்போமா? முதல் புள்ளிய நம்ம என்ன எடுப்போம்? x1 y1, ரெண்டாவது புள்ளிய x2 y2. ஃபார்முலா பாருங்க, x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர், x2 minus x1 the whole square. PP equal to square root of x2 ஓட மதிப்பு 7, ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு 4 அடுக்கு 2 பிளஸ் y2 minus y1, y2 ஓட மதிப்பு -1, ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு என்ன இருக்கு? 3 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7ல 4 கழிச்சோம்னா 3 அடுக்கு 2 பிளஸ் இந்த பிளஸ் போட்டேன். இது பாருங்க, 2 ஒரே குறி. ஒரே குறினா என்ன செய்வோம்? கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? 1 3 கூட்டினா 4. என்ன 4? -4 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் பாருங்க? 3 ஸ்கொயர்னா 3 பெருக்கல் 3 3 9 பிளஸ் -4 2 தடவை எழுதி பெருக்க போறோம். -4 பெருக்கல் -4, மைனஸே மைனஸ் பண்ணா பிளஸ், நாங்க 16. அப்போ -4 ஸ்கொயர் என்ன வரும்? 16 ஈக்குவல் டு 2 கூட்டுங்க. 9ஐயும் 16ஐயும் கூட்டினோம்னா 25. இப்ப பாருங்க, 25க்கு நம்ம வர்க்கமூலம் எடுத்துடலாம் 5. 25க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 5. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? PP கண்டுபிடிச்சிட்டோம். இதுவும் 5 தான் வந்திருக்கு. நான் ஒண்ணு கண்டுபிடிக்கணும். Bல இருந்து C வரைக்கும் உள்ள தொலைவு கண்டுபிடிச்சிருமா? பாருங்க, Pன்ற புள்ளி 4,3, Cன்ற புள்ளி -1,3 தொலைவு கண்டுபிடிச்சிருமா? முதல் புள்ளிய நம்ம எப்படி எடுப்போம்? x1 y1, ரெண்டாவது புள்ளிய x2 y2. சரியா? இங்க இருக்கு பாருங்க ஃபார்முலா, இங்க இருக்கு பாருங்க.
x2 மைனஸ் x1 என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பிசி கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? தொலைவு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2ஓட மதிப்பு -1 ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 4 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ப்ளஸ் y2 மைனஸ் y1 y2ஓட மதிப்பு 3 ஃபார்முலா மைனஸ் y1ஓட மதிப்பு 3 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். சரியா? இப்போ பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ரெண்டும் ஒரே குறி. ஒரே குறி என்ன செய்வோம்? கூட்டுவோம். 1 4 கூட்டினா 5. என்ன 5? -5 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். 3ல 3 கழிச்சா 0 அடுக்கு 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -5 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். -5 பெருக்கல் -5 மைனஸ் மைனஸ் பெருக்கா ப்ளஸ் 5 25. என்ன 25? ப்ளஸ் 25. 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ஐயும் 0வையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 25. 25க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா என்னது? 5. சரியா? இது வந்து பிசியோட மதிப்பு. இப்போ பாருங்க நம்ம 3 மதிப்புகள் கண்டுபிடிச்சோம். 3 மதிப்புகள் எப்படி இருக்கு? சமமாக இருக்கிறது. தேர்ஃபோர் எந்த இது? பிஏ ஈக்குவல் டு பிபி ஈக்குவல் டு பிசி 3 அளவுகளும் சமமா இருக்கு. தேர்ஃபோர் என்ன எழுதிக்கலாம் நம்ம? புள்ளிகள் தரப்பட்ட புள்ளிகள் வட்டத்தின் மீது அமையும். அதன் மையம் 4,3 ஆகும். தரப்பட்ட புள்ளிகள் வழிச்செல்லும் அப்படியே கணக்குல இருந்து அப்படியே எழுதணும். வழிச்செல்லும் வட்டத்தின் மையம் எது? 4,3 ஆகும். இதான் என்னது? தரப்பட்ட புள்ளிகள் செல்லக்கூடிய வட்டத்தோட மையம் ஆகும். நமக்கு ஆரம் கேட்டாங்க இல்லையா? தேர்ஃபோர் வட்டத்தின் ஆரம் அப்படின்னா என்னது? நம்ம கண்டுபிடிச்சோம் எல்லாம் சமமா வந்திருக்கு இல்லையா? இதுதான் ஆரம். பிஏ பிபி பிசி 3மே ஆரம் தான். சரியா? இப்போ வட்டத்தின் ஆரம் ஈக்குவல் டு 5 அலகுகள். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.